அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகளின் எச்சரிக்கைகளை பற்றி தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே பல்வேறுபட்ட தலைப்புகளில் எந்த விஷயங்களில் எல்லாம் மக்கள் எச்சரிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள், சாதாரணமாக கருதுகிறார்கள், அந்த விஷயங்களை பற்றி அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்த அளவிற்கு நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். அதிலே அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருப்பது லஞ்சம் கொடுத்தல், லஞ்சம் வாங்குதல். இந்த லஞ்சம் கொடுப்பதையும் வாங்குவதையும் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்வதற்காக இன்றைக்கு பரவி காணப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த லஞ்சம். நம்முடைய விஷயத்தை நாம் சாதித்து கொள்வதற்காக ஒருவருக்கு என்ன செய்கிறோம்? ஒரு பணமாக கொடுக்கிறோம் அல்லது வேறு விதத்தில் கொடுக்கிறோம். இப்படி கொடுப்பது தான் லஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று காரியங்களை முடிப்பதற்காக லஞ்சம் வாங்கக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை முடித்து தருவதற்காக அதற்கென்று ஒரு தொகையை தீர்மானித்து அதை தரும்படி கேட்கிறார்கள், அல்லது வேறு பரிசு பொருட்களை கேட்கிறார்கள். இப்படி செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் இந்த லஞ்ச லாவண்யத்தை என்ன செய்திருக்கிறது? முற்றிலுமாக தடை செய்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி வதுதுலு பிஹா இலல் ஹுக்காமி லிதஅக்குலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸ் பில் இஸ்ம் வ அன்தும் தஅலமூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதாவது மக்களுடைய பொருட்களை, அதாவது மக்களுடைய செல்வங்களை நீங்கள் தவறான முறையில் என்ன செய்வதற்கு அனுமதிப்பதற்காக அல்லது அனுபவிப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் உங்களுடைய பொருட்களை செலவழித்து அதிலிருந்து என்ன செய்யாதீங்க, நீங்கள் நீதியை தேடாதீர்கள். ஒரு பாவமான முறையில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த பொருளை ஈட்டாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல் அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை தவறான முறையிலே அல்லது சொத்துக்களை தவறான முறையிலே அனுபவிப்பதற்காக அதிகாரிகளிடம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய செல்வங்களை கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்போ மார்க்கம் இந்த விஷயத்தை என்ன செய்கிறது? மிக தெளிவாக தடுத்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுர் ராஷிய வல் முர்தஷி ஃபில் ஹுக்ம். அதாவது எவன் ஒருவன் தீர்ப்பு வாங்குவதற்காக, அதாவது தன் பக்கம் தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக லஞ்சம் கொடுக்கிறானோ, அதே போன்று எவன் தவறான தீர்ப்பு சொல்வதற்காக லஞ்சம் பெற்றுக்கொள்கிறானோ, அந்த இருவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிப்பானாக என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இரண்டு பேரும் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, இது நீதித்துறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் சொல்லுகிறார்கள். எவன் ஒருவன் லஞ்சம் கொடுப்பதற்கும் அதே போன்ற லஞ்சம் வாங்குவதற்கும் முற்படுகிறானோ அவன் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாஹுடைய சாபத்திற்குரிய ஒரு செயல்தான் இந்த லஞ்ச லாவண்யம் என்பது. அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லஅனத்துல்லாஹி அலர் ராஷி வல் முர்தஷி. எவன் ஒருவன் லஞ்சம் வாங்குகிறானோ, எவன் ஒருவன் லஞ்சம் கொடுக்கிறானோ, இந்த இருவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிப்பானாக என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்ட ஒரு விஷயம்தான் இந்த லஞ்ச லாவண்ய விஷயம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், மக்களிடத்திலே வெகு அதிகமாக எல்லா துறைகளிலும் இந்த லஞ்சம் என்பது இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது? இந்த லஞ்சம் உலாவிக் கொண்டிருக்கிறது. லஞ்சம் இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு இன்றைக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள்.
அது தனியார் துறை ரீதியாக இருந்தாலும் சரி, அரசு ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் இந்த லஞ்ச லாவண்யம் என்பது தலைவிரித்தாடுவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோம். இந்த நேரத்திலே நாமும் என்ன செய்வோம்? இது போன்ற செயல்களை செய்வதற்கு, லஞ்சம் கொடுப்பதற்கு முன்வருகிறோம் என்று சொன்னால் நாம் இந்த பாவத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ்வினுடைய அந்த லஅனத் ஏற்பட்டு விடும் என்ற அச்சம் இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சாதாரணமாக அந்த விஷயத்தை கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட விஷயங்களை, இந்த லஞ்சம் கொடுத்தல் வாங்குதல், இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது நம்மை ஒட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். எந்த இடத்தை பார்த்தாலும் லஞ்சம்தான். லஞ்சம் இல்லாத எந்த இடங்களும் இல்லை என்ற அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை முற்றிலுமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது பற்றிய தெளிவு இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம்? இதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தவறை நாம் என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாக திருத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி நாம் தெரியாமல் செஞ்சிட்டோம், ஆனால் இப்போ தெரியுது. அதுக்கு பிறகும் நாம் என்ன செய்யக்கூடாது? இது போன்ற தவறுகளிலே ஈடுபடக்கூடாது. மிகவும் எச்சரிக்கையாக இத்தகைய விஷயங்களிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அடுத்ததாக மக்கள் சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நில அபகரித்தல். அதாவது பிறருடைய நிலத்தை எளிமையாக என்ன செய்வது? தன்னுடைய நிலம் என்று சொல்லி அதற்கென்று போலியான ஆவணங்களை தயார் செய்வது, அதற்காக லஞ்சம் வழங்கி என்ன செய்வது? அதனை தன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்வது, இது போன்ற நிலைகளும் இன்றைக்கு வெகு சாதாரணமாக மக்களுக்கு மத்தியிலே இருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டும் அல்லாஹுவை வணங்கி கொண்டும் இது போன்ற பாவமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய தண்டனையை என்ன செய்திருக்கிறான்? மறுமை நாளிலே வைத்திருக்கிறான் என்ற அச்ச உணர்வு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனுக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றிய எச்சரிக்கையை சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு ஜான் அளவு நிலமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிறருடைய நிலத்தை அபகரிக்க கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்படி ஒருவன் நிலத்தை அபகரிக்கிறான் என்று சொன்னால், நிலத்தை அபகரித்து இந்த உலகத்திலே வாழ்வான் என்று சொன்னால், அதற்காக ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு மறுமை நாளிலே மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உணர்த்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஹத மினல் அர்தி ஷைஅன் பிகைரி ஹக்கிஹி ஹுஷிஃப பிஹி யௌமில் கியாமா இலா சப்இ அர்தீன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு ஜான் அளவு நிலத்தை அநியாயமாக ஒருவன் அபகரிப்பானேயானால் அவன் மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 பூமிக்கு அடியில் அவனை அழித்து விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹுவால் எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இந்த நில அபகரிப்பு இருக்கிறது என்பதை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மற்றொரு அறிவிப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஐயுமா ரஜுலின் வலம ஷிபரம் மினல் அர்த் கல்லஃபஹுல்லாஹு அன் யுஹ்திரஹு ஹத்தா யபுலுக ஆஹிர் 70 அர்தீன் சும்ம யுதவ்விகுஹு யௌமல் கியாமா ஹத்தா யுக்லா பைனன் நாஸ். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் ஒரு ஜான் அளவு நிலத்தை அநியாயமாக அபகரிக்கிறான் என்று சொன்னால் அவன் மறுமை நாளில் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை 7 பூமியாக ஆக்கி 7 மடங்காக்கி அதை தோண்ட விட்டு விடுவான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்து விடுவான்? அதை தோண்ட விட்டு விடுவான். எதுவரைக்கும் என்று சொன்னால் மக்களுக்கெல்லாம் முழுவதுமாக தீர்ப்பு வழங்கப்படும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தண்டனையை அவனுக்கு வழங்குவான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த சொத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மாலையாக அவனுடைய கழுத்தில் அணிந்து விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்போ ஒரு நில அபகரிப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு இத்தகைய தண்டனைகள் மறுமையிலே இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள், இதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் பிறருடைய சொத்தை நாம் அபகரிக்கிறோமே, அதாவது பாவமான முறையில் எடுக்கிறோமே என்று சொல்லி எந்த எண்ணமும் இல்லாமல் என்ன செய்கிறார்கள், எளிமையாக அதற்குண்டான தவறான வழிகளை எல்லாம் செய்து அபகரிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு அது போன்ற தவறான காரியங்களிலே ஈடுபடக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நிலையை விட்டும் மக்கள் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு அறிவிப்பிலே சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹு மின் கைரி மனாரில் அர்த், எவன் ஒருவன் ஒரு நிலத்தினுடைய அடையாளக்கல்லை மாற்றி வைக்கிறானோ, அதாவது என்ன செய்கிறான், அவனுடைய நிலத்துக்கும் இன்னொரு நிலத்துக்கும் ஒரு அடையாளக்கல் இருக்கிறது, அந்த அடையாளக்கல்ல அந்த நிலத்துக்கு உள்ளாடி கொண்டு போய் என்ன செய்யறான், வச்சிட்றான். அதாவது இவன் கொஞ்சம் அதிகமாக அந்த நிலத்தில் இருந்து எடுப்பதற்காக இந்த நில அளவை கல்லை எவன் மாற்றி வைக்கிறானோ அவன் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு இந்த நில அபகரிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இதற்கு மறுமை நாளிலே மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய சாபம் அவர் மீது இறங்குகிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறான். அப்போ நாம் இந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்று வாழ வேண்டுமா அல்லது அல்லாஹுடைய லானத்தை பெற்று வாழ வேண்டுமா என்பதை முடிவு செய்து நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே இது போன்ற நிலம் சம்பந்தமான விஷயங்களிலே நேர்மையாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் இங்கே உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மனிதருக்காக இன்னொரு மனிதர் பரிந்துரை செய்வது. இந்த பரிந்துரை செய்வது என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. பரிந்துரை செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியும் இருக்கிறார்கள். அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் பரிந்துரை செய்யலாம். ஆனால் அந்த பரிந்துரையை செய்துவிட்டு அதற்காக ஏதாவது கூலியை பெறுவார்களேயானால், அதற்கு பகரமாக பரிசை பெறுவார்களேயானால் அது ஹராம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மனிஸ்ததஅ மின்கும் அன் யன்ஃபஅ அஹாஹு ஃபல்யஃஅல், உங்களால் எந்த அளவிற்கு பிற மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, பிற மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை செய்ய முடியுமோ, பரிந்துரை செய்ய முடியுமோ, நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய, பரிந்துரை செய்யுங்கள். எந்த அளவிற்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்ஃபஉ துஜரு, நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், அதற்காக கூலி வழங்கப்படுவீர்கள். கூலி வழங்கப்படுவீங்கன்னா அந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் பரிந்துரை செய்து விட்டு அதற்காக நீங்கள் கூலி பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லலை. நீங்கள் பிறருக்காக ஒரு சிபாரிசு செய்தால், ஒரு வேலைக்காகவோ அல்லது ஒரு கடன் உதவிக்காக வேண்டியோ அல்லது வேறு ஏதேனும் தேவைகளை அவர் நிறைவேற்றுவதற்காக ஒரு இடத்துல பரிந்துரை செய்வீர்களேயானால் அதற்கான கூலியை நீங்கள் என்ன செய்வீங்க, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக அதற்கான கூலி கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பரிந்துரை செய்வது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு விஷயமாக இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். இந்த விஷயத்தில் மன் ஷஃபஅ லி அஹதின் ஷஃபாஅத்தன் ஃபஅஹ்தா லஹு ஹதியா ஃபகபிலஹா ஃபகத் அத்தா பாபன் அஸீமன் மினர் ரிபா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு மனிதருக்கு பரிந்துரை செய்கிறார், அந்த பரிந்துரைக்காக அவரிடத்திலே இருந்து ஹதியாவாக என்ன செய்கிறார், பரிசு பொருட்களை பெறுகிறார் அல்லது ஒரு பணம் பெறுகிறார் என்று சொன்னால்
அவர் வட்டியினுடைய வாயில்களில் மிகப்பெரிய வாயில்களை அவர் திறந்து விட்டிருக்கிறார், அந்த மிகப்பெரிய வாயிலை அவர் பெற்றிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வட்டியில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அவர் போகிறார். அப்போ நீங்கள் ஒருவருக்கு பரிந்துரை செய்து அதற்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது என்னது? வட்டி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் வட்டி வாங்குறீங்க, ஏதாவது ஒன்று அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் அவரிடத்துல இருந்து அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் என்று சொன்னால், அல்லது இவ்வளவு தொகை கொடுங்க என்று கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது வட்டி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பரிந்துரை செய்யலாம், அதில் தவறே கிடையாது. இங்கே ஒரு முஃமினுக்கு, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவருக்கு, அல்லது ஒரு வேலையை வாங்கி கொடுப்பதற்காக, அல்லது வேறு ஏதாவது ஒரு பயன்பாட்டிற்காக நீங்கள் ஒருவருக்கு இன்னொரு இடத்துல என்ன செய்யலாம்? தாராளமாக பரிந்துரை செய்யலாம். அந்த பரிந்துரைக்காக எந்த ஒன்றையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கூலியாக வாங்கக்கூடாது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த ஹசன் பின் சஹல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களிடத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அவருடைய கோரிக்கைக்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்காக சொல்லுகிறார்கள். அவர்களும் என்ன செஞ்சிடறாங்க? சிபாரிசு செய்கிறார்கள். அவருக்கு அந்த காரியம் நடந்து விடுகிறது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த காரியம் முடிந்ததற்கு பிறகு நன்றி சொல்வதற்காக என்ன செய்கிறார்? அவர்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். அப்போது ஹசன் பின் சஹல் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு பதவியில் இருக்கிறோம், இந்த பதவிக்குண்டான ஜக்காத் என்பது நாங்கள் செய்யக்கூடிய பரிந்துரை என்று நாங்கள் கருதுகிறோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்லி அந்த மனிதருக்கு என்ன செய்கிறாங்க? அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இப்போ ஒரு அதிகாரி இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் என்ன செய்கிறாரு? பவரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய அந்த நிலைமை அந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவருக்கு உதவி செய்வது, அதற்காக என்ன செய்யக்கூடாது? எந்த ஒன்றையும் கூலியாக பெறக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள். அதற்கு பின்னால் வந்த இந்த மார்க்க அறிஞர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதை முழுமையாக விளங்கி நடந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களும் என்ன செய்யலை? ஒரு பரிந்துரைக்காக எந்த பொருளையும், ஒரு சாதாரண ஒரு நன்றியை கூட அவர்கள் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இது போன்ற பரிந்துரைக்காக அன்பளிப்பு செய்யக்கூடிய விஷயம் அல்லது அன்பளிப்பை பெறக்கூடிய விஷயத்தில் மக்கள் என்ன செய்ய இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பேர் இதையெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஒரு பொருட்டாகவே கருதாமல் ஈஸியாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு கைக்கூலிகளை பெற்று விடுகிறார்கள். அப்போ இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது மார்க்கம் தடை செய்த ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அல்லாஹும் அவருடைய தூதரும் இது போன்ற விஷயங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.